வெற்றி வெற்றி எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? இன்றைக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் மெனி மார்க்கெட்டிங் மெசேஜஸ். நிறைய பேர் இப்போ டியூட்டர்ஸ் வந்துட்டாங்க. சக்ஸஸ் ஒர்க் ஷாப், பிஸ்னஸ் சக்ஸஸ் ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க இல்லையா? எதுக்கு நடத்துகிறாங்க? நிறைய சொற்பொழிவுகள் அங்கே நடக்குது. அதிலெல்லாம் நிறைய பேர் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, நிறைய பேர் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? வாழ்வில் வெற்றிகரமாக இருப்பது எப்படி, வாழ்வில் அதிகமாக பொருள் சம்பாதிப்பது எப்படி. ஒருத்தர் நேற்று ஒரு ஹோட்டல் ஓனர் அவர் சொல்கிறார், நான் வேலைக்கே போலேன்னா கூட மாதம் 17 லட்சம் ரூபாய் எனக்கு வந்துடும். அவ்வளோ பில்டிங்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன். இந்த மேடையில் 17 லட்ச ரூபாய் எனக்கு வரும் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா 17 லட்ச ரூபாய்க்கு நான் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கேன்னு அர்த்தம். எல்லாமே ஒயிட்டாக சம்பாதிக்கிறேன். எப்படி இந்த அளவுக்கு நான் உயர்ந்தேன் அப்படின்னா ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார். எப்படி நீங்கள் வெற்றிகரமானவர்களாக ஆக முடியும்? எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய பேச்சை கேட்குறாங்க. அந்த வீடியோவை 1 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க, 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது மாதிரி வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவது எப்படி நாம் செய்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவது, ஒரு பிஸ்னஸை எப்படி வெற்றியாக நடத்துவது என்பது குறித்து நிறைய பேசுகிறாங்க. இங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஜாஷுவா 1:8, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், கீப் திஸ் புக் ஆஃப் லா ஆல்வேஸ் ஆன் யுவர் லிப்ஸ். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்தே நீ பேசிக்கொண்டு தேவனுடைய நியாயம் என்ன சொல்கிறது என்பதை பேசு. எனக்கு ஒரு பிஸ்னஸ் வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாரு? பி ஃபெய்த்ஃபுல் வித் யுவர் கஸ்டமர்ஸ். ஏமாற்றி மட்டும் சம்பாதிக்கணும் ஒரு காலத்திலே நினைக்காதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உண்மையாக செய்யுங்க, அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வரும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வேதாகமம் அதுதான் சொல்கிறது. நீ ஒழுக்கம் உள்ளவனாக உண்மை உள்ளவனாக இரு. அப்பொழுது என்ன சொல்கிறான் பாரு, மெடிடேட் ஆன் இட் டே அண்ட் நைட். நீ எப்பொழுது சிந்தனை செய்தாலும் இறைவனுடைய வாக்கு என்ன சொல்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று பார். இதை நீ நினைத்து கொண்டிருந்தால் நீ படிக்கிற படிப்பிலையும் நீ சிந்திக்கிறது எல்லாமே வெற்றிகரமாக அமையும். So that you may be careful to do everything written in it. இந்த வேதத்திலே தேவன் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாம் செய்வதற்கு மிகுந்த எச்சரிக்கையாயிரு. கொஞ்சம் கூட அலட்சியம் வந்துடக்கூடாது. இன்றைக்கி பிஸ்னஸில் நம்ம பார்க்குறபடி எந்தெந்த இடத்துலலாம் ஃபெயிலியர் வருதோ அந்தந்த இடத்துலலாம் அலட்சியத்தன்மை இருக்கும். எப்போ நம்ம ஸ்டாஃப் அலட்சியமாக பண்ணுறாங்களோ அப்போல்லாம் தோல்வி வருது இல்லையா? இல்லைன்னா தோல்வியே வர்றதில்லை. அப்போ என்ன சொல்கிறாரு? யூ மே பி கேர்ஃபுல் டு டூ எவ்ரிதிங் ரிட்டன் இன் இட். இதில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் குறித்து செய்வதற்கு மிகுந்த கவனமாக இருந்தாய் என்றால் தென் யூ வில் பி ப்ராஸ்பேரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பீர்கள் இல்லை, அபரிமிதமான செழிப்பு உங்களுக்கு வரும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும். வெற்றி மேல் வெற்றி. இதற்கு என்ன அருமையான ஒரு வேலை செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து நீ நிற்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் படுத்து கொள்ளும் போதும் இவற்றையே சிந்தித்து கொண்டு அற்புதமான வழிகாட்டுதலை நம்முடைய வேதம் நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கி சிந்தனை இட்ஸ் நாட் அபவுட் மீ, இது என்னை பற்றியது அல்ல அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இஃப் பால் had been interested in glorifying himself, he could have remained a Jewish rabbi and perhaps become Gamaliel's successor. பவுல் தன்னை பற்றி மட்டுமே மகிமைப்படுத்தி கொண்டிருக்க, தன்னை பற்றி மட்டுமே பிரஸ்தாபப்படுத்தி கொள்ள, பிரபலப்படுத்தி கொள்ள அதிலே அவர் ஆர்வமுடையவராக இருந்திருந்தால் இன்றைக்கி என்ன இருப்பார்? பவுல் தொடர்ந்து ஒரு யூத போதகராகவே இருந்திருப்பார். அல்லது ஒருவேளை அவர் கமாலியேல் இடத்தில் படித்ததினாலே மிகப்பெரிய ஒரு ஞானி கமாலியேல், அவருக்கு அடுத்த சீடனாக அவருடைய பணியை தொடர்ந்து செய்திருப்பார். But it was the glory of God that motivated Paul, and this ought to motivate our lives as well. ஆனால் பவுல் என்ன செய்தார்? தன்னை குப்பையிலும் குப்பையுமாக நினைத்தார். என்னை வெளியிலே கொண்டு வராதிங்க,
இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவி என்று ஒருவன் இருந்தால் அவனுக்கு அடுத்த கீழான பாவி நான் தான் அப்படிங்கிற. கடைசியில் அகால பிறவியான எனக்கும் அவர் கிருபை அளித்தார் அப்படின்னு சொல்கிறார். தன்னை மிகவும் நான் கற்றது, நான் அடைந்திருப்பது எல்லாவற்றையும் நான் குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறேன் என்றார். அதான் பவுல் தன்னை முற்றிலும் தாழ்த்துகிறார். இன்றைக்கி நம்ம எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்க்குறது, பிரபல போதகர்கள் பின்னாடி லைட்டு, முன்னாடி லைட்டு, இந்த சைடு ஏரோப்ளைன், அந்த சைடு இது, இப்படி தங்களை தாங்களே பிரபலப்படுத்திக் கொள்கிறார்கள். இதோட ஒரு 10 நடிகைகளை வைத்து குத்து டான்ஸு போடுறாங்க. அதுக்கு ஒரு பாடல். 2 நடிகர்களை வைத்து ஊமையானவன் பேசுகிறான், நொண்டி நடக்கிறான், சுகவீனவன் மாணவனை இடுப்பில் கிட்னி கல்லை அப்படியே கையை விட்டு உறிஞ்சி இழுக்கிறான். இந்த வேலையெல்லாம் எதுக்கு? தன்னைத்தானே பிரபலமாக்கி கொள்வதற்கு. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தேடாமல் இவர்களுடைய மகிமையை தேடுகிறார்கள். யார் அந்த பாஸ்டர் கையை வச்சார்னா எல்லாமே நடக்கும். சும்மா அப்படியே இந்தியாவே நடுங்கும். இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் இட்ஸ் நாட் அபவுட் மீ அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். என்னையே நீங்கள் மனுஷனாகவே பார்க்காதீங்க. நான் ஒரு மனிதனே அல்ல, கேடுகட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். நான் செய்த துரோகத்திற்கு நான் இந்த நேரத்தில் உயிரோடு இருப்பதற்கே நான் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறார். When Charles Haddon Spurgeon was a young preacher, his father, Reverend John Spurgeon, suggested that Charles go to college to gain prominence. சார்லஸ் ஸ்பர்ஜன் சிறு பையனாக இருக்கும்போது வாஸ் எ யங் ப்ரீச்சர், ஒரு இளம் போதகராக இருந்தார். அப்பொழுது அவங்க அப்பா ரெவரன் ஜான் ஸ்பர்ஜன் என்ன சொன்னார்னா, நீ போய் காலேஜில் போய் படி, அப்போ தான் நிறைய பேருக்கு உன்னைய பற்றி தெரியும் அப்படின்னு அவர் ஆலோசனை சொன்னார். இட் வாஸ் அரேஞ்ச்டு ஃபார் சார்லஸ் டு மீட் டாக்டர் ஜோசப் ஆங்கஸ், the principal of Stepney College, London. ஸோ லண்டனில் இருக்கிற ஸ்டெப்னி காலேஜோடைய முதல்வர் டாக்டர் ஜோசப் ஆங்கஸ் அப்படிங்கிறவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாங்க. அப்போது they were to meet at Mr. Macmillan's home in Cambridge and Charles arrived at the appointed hour. அப்போது ஒரு இடத்துல அவங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கேம்பிரிட்ஜில் இருக்கிற மிஸ்டர் மேக்மில்லன்ஸ் அப்படின்னு மேக்மில்லன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வீட்டில் போய் அவரையும் வர சொல்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சார்லஸ் அதே ஸ்பாட்டில் ஹேடன் அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துட்டார். He waited for 2 hours, but the learned doctor never appeared. அவர் 2 மணி நேரம் இவருக்காக காத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த பிரின்சிபல் வரவே இல்லை. When Charles finally inquired about the man, he discovered that Dr. Angus had been waiting in another room and because of another appointment had already departed. இதே நேரத்தில் அதே வீட்டில் அவரும் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு ரூமில் இன்னொரு அப்பாயின்மெண்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். Disappointed, Charles left for a preaching engagement. அப்போ என்னாச்சு, இன்னொருத்தருக்காக அதை முடிச்சுட்டு இவருக்கு வரக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஆள் வராமல் போனதுனால அவருக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. While he was walking along, he heard a voice clearly say to him, "Seekest thou great things for thyself?" உடனே அவர் ரொம்ப மனசு உடைஞ்சி அங்கேருந்து போயிட்டு ஒரு பிரசங்கத்துக்கு போயிட்டார். அப்போது அவர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சின்ன சத்தம், தெளிவான சத்தம் கேட்கிறது. எரேமியாவில் இருக்க அந்த வசனம், "Seekest thou great things for thyself?" நீ உனக்கென்று மேன்மையான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு நமக்கென்று நாம் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தான் பிரச்சனையே வருகிறது. இந்த சமுதாயத்திலும் அதைத்தான் சொல்கிறார். சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பெரிய இதே தேவையில்லை. எப்பொழுது பொதுநலமான சிந்தனை உண்டோ அப்பொழுது மிகப்பெரிய வெற்றியான இடத்திற்கு செல்கிறோம். இந்த அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி பார்த்தோன்னா
இதுவரைக்கும் 8000 இன்ஜினியர் மாணவர்களை 8000 இன்ஜினியர்களை உருவாக்கிக்கிறார். பணியிலே கொண்டு சேர்த்து விட்டார். 150க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறார். சரி, இந்த 150 மருத்துவர்கள், இந்த 8000 மாணவர்கள்லாம் எப்படி? இன்றைக்கி நிறைய ஹிந்து பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜில் விளம்பரம் வரும். We have created 5000 டாக்டர்ஸ், 10,000 engineers அப்படின்னு போட்டிருக்கோம். எங்கள் பள்ளிக்கூடம் தான் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு. இப்போ கும்பகோணத்திலே கோகிலாம்பாள்னு இருக்குது, இங்கே வந்து மகரிஷி ஸ்கூல் இருக்குது, தாமரை இன்டர்நேஷ்னல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, ஜிஎஸ்கே ஸ்கூல் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. சாந்தினி அப்படின்னு இப்போ சாஸ்திராவோட ஸ்கூல் அங்கே வந்துருச்சு. சாந்தினி ஏதோ ஒன்று போட்டிருக்கேன், சாந்தினி இதெல்லாம் வந்திருக்கு. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய நீட் கோச்சிங், எங்களுடைய ஜேஇ கோச்சிங் மூலிமா we have created many doctors அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உருவாக்கினார்கள்? ஸ்காலர்ஷிப். பள்ளிக்கூடங்களில் இப்போ 10th வந்து அதிகமான மார்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு 25%, 50% ஸ்காலர்ஷிப்னு கொடுப்பாங்க. 10th வந்து நீங்கள் 500 மார்க்குக்கு 450 மார்க்குக்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை இழுப்பான். எதுக்கு? +2ல் அதிக மார்க் வாங்கிட்டான்னு காட்டுறதுக்கு. மக்கு மாணவர்களை, படிப்பதற்கு வசதி இல்லாத மாணவர்களை உருவாக்கி இவர்கள் நீட் தேர்வில் வெற்றியடை செய்யவில்லை. சமுதாயத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மாணவர்களை வைத்து அவர்களை உருவாக்கி இவர்கள் உருவாக்கினதாக மாறுதட்டி கொள்கிறார்கள். ஆனால் அகரம் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெற்றோர் இல்லாதவர்கள், தாய் இல்லாமல் தகப்பன் மட்டும் இருப்பவர்கள், தகப்பன் இல்லாமல் தாய் மட்டும் இருப்பவர்கள், தாய் தகப்பன் இருந்தாலும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை சமுதாயத்தில் மிகச்சிறந்த நிலைமைக்கு கொண்டு போவது. இதுதான் ஒரு பொது சிந்தனை, ஒரு நல்ல பொது வாழ்க்கை. அது இல்லாமல் 50 ரூபாய்க்கு ஒரு கொட்டாயை போட்டுட்டு நான் தான் செஞ்சேன்னு எங்கள் ரோட்டரி கிளப்பில் போடுவாங்க. ஃப்ளெக்ஸு போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கிற சர்வீஸு 5000 ரூபா, செலவழித்தது 50,000, இப்படி செலவழிப்பாங்க. தங்களுடைய முகத்தை, தங்களுடைய பிரபல்யத்தை உலகம் முழுவதற்கும் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அதல்ல. இறைவனுடைய முகத்தையே நீ காட்ட வேண்டும், அதான் முக்கியமானது. சீக்கஸ் தவ் கிரேட் திங்ஸ் ஃபார் தை செல்ஃப், நான் தான் இதை செய்தேன் என்று மாறுதட்டி கொள்ள விரும்புகிறாயா? ஒரு காலத்தில் அதை செய்யாதீங்க. சீக் தெம் நாட், அப்படி செய்யவே செய்யாத. நீ ப்ராஸ்பெரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அண்ட் தி பிரைசட் காட் பிகாஸ் ஆஃப் மீ, கலாத்தியரில் தான் சொல்கிறேன். என்னாலே அவர்கள் தேவனை துதித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையினாலே அநேகர் தேவனை துதிக்க வேண்டும், இறைவனை போற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களை பார்த்து கடவுளுக்கெல்லாம் கண் இருக்கா, இந்த சனியன்கள்லாம் இப்படி வாழுதே அப்படின்னு ஒரு காலத்திலும் சொல்லிடக்கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். நம்முடைய வாழ்வின் நோக்கம் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், அநேகருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அநேகருக்கு நீங்கள் உண்மையுள்ள முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் நோக்கமே நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யும். இதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதைத்தான் அவரும், அந்த சார்லஸ் ஹேடன் அவர் செய்கிறார். ஸ்பர்ஜன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நல்ல தெளிவான ஒரு வாக்கு வருகிறது. சீக்கஸ் தவ் கிரேட் திங்ஸ் ஃபார் தை செல்ஃப், சீக் தெம் நாட். ஃப்ரம் that moment Charles determined to do the will of God for the glory of God, and God blessed him exceptional ways. அந்த நொடியிலிருந்து அவர் தேவனுடைய சித்தத்தையே செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். உலகத்திலேயே மிகச்சிறந்த போதகர்களில் ஒருவரானார் ஸ்பர்ஜன். இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து நம்ம அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அப்பேற்பட்ட சத்தியங்களை சொன்னார். அநேகரை, லட்சக்கணக்கான பேர்களை இயேசுவினிடத்திலே வழி நடத்தினார், எந்தவித சுயநலமும் இல்லாமல். இப்படி ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். நம்மை எந்த ஒரு நிலையிலும் முன்னிறுத்தக்கூடாது.
எல்லா மகிமையும் அதான் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனுடைய செயலுக்கு முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்வது, அப்படி தான் செய்ய வேண்டும். சம்திங் டு பாண்டர். வாட் ஆர் சம் ஆஃப் த வேஸ் யூ பிரிங் காட் க்ளோரி? நீங்கள் என்னென்ன விதங்களிலெல்லாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறீர்கள்? உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, இதில் என்னென்ன வழிகளிலெல்லாம் நீங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டும். அன்றாடம் நாம் தேவனுடைய வசனத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கென்று தனி ஜெபம் இருக்கணும், உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் வேத வாசிப்பு இருக்கணும். இது இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமானவர்களாக ஆவீர்கள். இல்லைன்னா நீ எவ்வளவு தான் வலையை போட்டாலும் மீன் கிடைக்காது. மிகச்சிறந்த போட், மிகச்சிறந்த மீன் பிடிப்பாளர்கள் எல்லாம் நல்ல விவரமானவங்க, காலையில் வரைக்கும் மீனே கிடைக்கல. இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், அவர் கீழ்ப்படிந்தார்கள், வலையை இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் கிடைத்தன. இதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய திறமையால் எவ்வளோ வேணால் படிக்கணும்னு நினைக்கலாம், சாத்தியமே இல்லை. அதான் எனக்கு நேற்று பூரா அதான் சிந்தனை. அன்று முதல் அவர் வெளியரங்கமாக அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அன்று முதல் இன்று வரைன்னு அர்த்தம். அன்று முதல்லாம் அன்னையோட 2-3 நாளைக்கு முடிஞ்சுன்னு இல்லை. இயேசு கிறிஸ்து அன்று முதல் வெளியரங்கமாக அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்று வரை ஒரு கோடு, ஒரு ரூல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே வெளிப்படையாக இதோ இறைவன் தான் செய்தார் என்று நம்பும்படியாக எதையும் செய்வதில்லை. நீங்கள் கேட்பதை அவர் செய்வார். ஏதோ அவர் செய்யாதது போலவும் வேறே ஒரு வழியிலிருந்து வந்தது போலவும் உங்களுக்கு தோன்றும். ஆனால் நீங்கள் என்ன கேட்டீர்களோ அது நடந்து முடியும். இதுதான் தேவனுடைய செய்கை, அவருடைய கிரியை. இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டே வர முடியும். யார் எங்கே இருக்கிறாள் என்ன எதுவுமே தெரியாது. நீங்கள் வெளியில் போய் சொன்னீங்கன்னா, அது நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, கடவுளாலேயா நடந்துச்சு, நீங்கள் சொல்கிறத வச்சே யோசனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்மளே மடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓப்பனாக எதுவுமே நடக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைய சிந்தனை வசனம் அதுதான். கலாத்தியர் 1:24 அண்ட் தி பிரைசட் காட் பிகாஸ் ஆஃப் மீ. என் நிமித்தமாக அவர்கள் தேவனை துதித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடந்து போய் 10 ஆண்டுகள் ஆகும்போது தெரியும் எப்பேற்பட்ட அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். அப்போ தான் உலக மக்களுக்கு தெரியும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கிற வாய்ப்பே இல்லையே. திடீர்னு நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா பேரும் ஓடியாந்துருவான், மக்கள் பூரா. அது இந்த சமூக நீதிக்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? 1 கோடி பேரை வாக்காளர் அட்டையில் போலியாக சேர்த்துருக்காங்க. மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில், எல்லா ஊர்லேயும் ஃபோட்டோவே இல்லாமல் எப்படி ஒரு எலக்ட்ரல் ரோல் வெளியிட முடியும்? ஃபோட்டோவே இல்லாமல் அத்தனை ஐடி கார்டு இருக்குது. எலக்ட்ரல் சம்பந்தமே இல்லாத முகவரிகளில் 1 கோடி பேர் இருக்காங்க. அவர்களை வாக்கு போட்டதாக இவனே கணக்கு கட்டிக்கிறான். ஏன்னா எலெக்ஷன் மிஷின் எல்லாமே இதில் இருக்குது. ஓட்டிங் மிஷின் எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நைட்டு உட்காந்து ஓட்டு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அநியாயமான விதங்களிலே வெற்றி பெறுவது, எப்படியாவது பதவியிலே இருப்பது. ஆனால் இதற்கும் மேல் ஒரு இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில காலங்கள் நாம் தேவனுடைய வழியை விட்டு போவதனாலே இப்பேற்பட்ட சமூக சீர்கேடுகளை தேவன் அனுமதிக்கிறார். இது காரணம் என்னென்னு நம்ம தான். கிறிஸ்தவர்கள் ஒழுங்காக நடந்திருந்தால் இது நடக்காது. கிறிஸ்தவ போதர்கள், கிறிஸ்தவ சுவிசேஷகர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் தேவனை விட்டு அனுமதிக்கிறார். இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்திருந்தால் இப்பேற்பட்ட அநியாயம் இந்தியாவிற்கு வந்திருக்காது. இதுக்கு முதற் காரணம் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். தேவனுக்கு பயந்து, இறைவனுக்கு பயந்து உண்மையும் நன்மையும் செய்யாமல் துரோகத்தையும் அயோக்கியத்தனத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. எத்தனை பிஷப்மார்கள் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், எத்தனை பாதிரியார்கள் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், பண ஆசையினால் நிறைந்து வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ பாதிரியார்களும் தங்களுக்கேற்ற போதகர்களை உருவாக்கி கொண்டார்கள். மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கேடான காரியத்துக்கு போய்விட்டார்கள். இன்றைக்கி யாரெல்லாம் அதிகமாக பணம் தருகிறேன் என்று சொல்கிறாரோ அவரை பின்பற்றி தான் ஓடுவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். இப்போ நம்ம வர வழியில் அந்தோடியார் சர்ச் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 200 கூட்டம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை.
ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வம் பெருகும். அது மாதிரி ஒரு இது. இப்போ நம்ம இந்து இதில் வந்து தனலட்சுமி, அது நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தனம் பெருகும், நிறையா செல்வம் வந்து உங்களுக்கு அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் பணத்திற்காக என்ன செய்வதுனாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. வேறு என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சி பணத்தை சம்பாதிப்பதற்கு மிகவும் தயாரான நிலையிலே இருக்கிறார்கள். இந்த நிலையை விட்டு போனால் நாம் நிச்சயம் வெற்றியாக அமைய முடியும். இட்ஸ் நாட் அபவுட் மீ, என்னை பற்றிய சிந்தனையே அல்ல, இறைவனை பற்றிய சிந்தனையே உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை.